ஹாய்ங்க, குட் மார்னிங். மேக்ஸுக்கு வந்து வேர் டு ஸ்டடி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் என்ன புக்கு வந்துட்டு மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ் நியூ புக் வந்துட்டு ஃபுல் புக்குமே வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஃபுல் புக்குமே வந்துட்டு டெலகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சண்டே நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு எந்த ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல வந்துட்டு கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு ஃபிஃபனோசி தொடர். இது எங்கே புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா 6th 3rd டேர்மு மேக்ஸில் பேஜ் நம்பர் 80ல் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு இருக்குது. இது இல்லாமல் 8th மேக்ஸில் பேஜ் நம்பர் 255ல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு பேஜ் தான் இருக்கும். அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்துட்டு புக்கில் நான் தேடி பார்த்தேன். புக்கில் வந்து இல்லை. அதனால் வந்துட்டு இதை நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கூட்டுத்தொடர், சரிங்களா? ஏபி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th புக்கில் வந்துட்டு பேஜ் நம்பர் 56ல் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தே வந்துட்டு கூட்டுத்தொடர் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 68. இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்பெஷல் சீரீஸ், அதாவது சிறப்பு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இது வந்துட்டு இதுக்கு அடுத்தே இருக்கும். இதோட பேஜ் நம்பர் வந்துட்டு 77. மூணுமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்து இருக்கும். இது வந்துட்டு 10th புக்கில் வந்துட்டு கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நாகா நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு மேக்ஸ் எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே வந்துட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு பாருங்கள். ரெண்டாவது ஒன்று வந்துட்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் சுதர்சன் சார் எடுத்த மேக்ஸ் கிளாஸு. இது வந்துட்டு எனக்கு பேசிக் தெரியும், இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படித்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மூணாவது வந்துட்டு கிஷோபா அகாடமியில் 500 சம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சார் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒவ்வொரு சம்முமே நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன மெத்தடில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள் அந்த சம்மை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சரும் நீங்கள் போட்டிருக்கிற ஆன்சரும் ரெண்டுமே வந்துட்டு சேமாக வருதா, கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அவங்க போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே வராதிங்க. நீங்கள் என்ன மெத்தடில் படிச்சிங்களோ அந்த மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் கிஷோபாலே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரீசனிங் சம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு கிஷோபா அகாடமியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 500 சீரீஸ் சம்மும் இந்த ரீசனிங் சம்மு ரெண்டுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 500 சீரீஸ் சம்மில் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஒரு 4 வீடியோ வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாட்டம் பாருங்கள். ஒரு வீடியோவுக்கு மொத்தமே 5 சம் தான் இருக்கும். ஸோ 4 வீடியோங்கிறப்ப வந்துட்டு ஒரு நாளைக்கு 20 சம் தான் வரும். இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாட்ட இருக்கும். மேக்ஸிமம் சம் வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம வந்துட்டு இப்போ கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் போட்டு பார்க்க மாட்டோம். ஆனால் நார்மலாக எக்ஸாமில் என்ன பண்ணுவோன்னா பெருக்கிறது வகுத்தலில் வந்துட்டு நிறைய தப்பு விடுவோம். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.